அல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடும். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. தேவன் நல்லவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்புறவங்க சத்தமாய் ஒரு அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகள். ஆமென். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம் தேவன். எல்லாரும் சேர்ந்து பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஆமென். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். மறுபடியும் பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஆமென். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஆமென். நீர் நல்லவர், பெரியவர், பரிசுத்தர். நம் தேவன் பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே.
அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து நல்லவர். ஆமென். நம் தேவன் பெரியவர், 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 பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். மறுபடியும் பாடுவோமா? பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த 4 மாதங்களை முடிக்க வைத்தார். அல்லேலூயா. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், நீர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை. ஆமென். மறுபடியும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக நீர் ஒருவரே பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை. ஆமென். மறுபடியும் பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாமமே சிறந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளாக கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33
69வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அருமையானவர்களே, இது இயேசுவுக்கும் இருந்தது, தாவீதுக்கும் இருந்தது. நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அல்லது அவருடைய சமூகம் என்பது நமக்கு அவசியமான ஒன்று. அதை அனுபவித்தவர்கள் அதை நிச்சயமாக விட மாட்டாங்க. தாவீது அதை அனுபவித்தவன். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். வீடு சபை என்பது வெறும் கட்டடத்தை மாத்திரம் அல்ல. என்னுடைய வால்யூம் கரெக்டாக இருக்கா? கேட்குதா கடைசியில் உட்காந்துருக்கவங்களுக்கு? ஏன்னா என்னை அறியாமலே வால்யூம் குறைஞ்சிருது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் ட்யூன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். கடைசி உட்காந்துங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? சரியாக தெளிவாக என்னோடய உச்சரிப்பெல்லாம் உங்களுக்கு புரியுதா? சரி, தேங்க்யூ. வெறும் கட்டடம் மாத்திரம் தேவனுடைய வீடு அல்ல, ஆலயம் அல்ல. இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் நியமித்த ஒரு நாளிலே நாம் கூடி வருகிறோம். ஒரு சபையாக தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். ஆனால் இது வாரத்தில் ஒரு நாள் அல்லது இடையில சில நிகழ்ச்சிகள். எல்லாரும் வருவது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு நம்ம எல்லோரும் கூடி வருகிறோம். இங்கே ஆவியானவர் என்ன எழுதி வச்சுருக்கிறாரு? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். இது 24 hours. இதுக்கெல்லாம் டைம் பாயிண்டே கிடையாது. 7 நாட்கள், 7 × 24. தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபரை எழுப்பி கேட்டால் கூட கர்த்தரை துதிக்கிற அந்த உணர்வு வர வேண்டும். அதுதான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய காரியங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது கேரண்டியே கிடையாது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய உயிர் இன்னைக்கு ரொம்ப அற்பமாக கருதப்படுகிறது. விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கி மனிதனை ரொம்ப சீப்பாக கொண்டு போயிடுச்சு. யாரும் அந்த உயிரை மதிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம். அருமையானவர்களே, இன்றைக்கி டினாமினேஷனை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. அவங்களுடைய போகிற சபையில் உள்ள பெயர் அதாவது அந்த டினாமினேஷனை யாராச்சும் குறைச்சோன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதே சமயத்தில் கர்த்தரை குறை சொன்னால் கண்டுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்கள் தூஷிக்கும் பொழுது கண்டும் காணாதவர்களாக, அது அவர் பாடு, அவங்க 2 பேர் பாடு, நமக்கு என்னத்துக்கு? அதே அவங்க டினாமினேஷனை ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா யுத்தமே நடக்கும். தேவனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற என்னதம்மா? அவரை குறித்த பக்தி வைராக்கியம். அவருடைய சபையாகிய உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த அனுபவம் நமக்குள்ளாக கட்டாயம் இருக்க வேண்டியது. நான் கேத்தலிக் இன்ஸ்டியூஷனில் நான் ஒரு கொஞ்சம் சில வருடங்கள் ஒர்க் பண்ணினேன். அந்த ஃபாதரை குறித்து யாராச்சும் தவற சொன்னால் வெட்டி போடுவோம். அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க. ஃபாதரை குறித்தோ அவங்களுடைய தொழுகை முறைகளை குறித்தோ யாரும் பேசிடக்கூடாது. ஆனால் கடவுளை சொன்னால் கண்டுக்க மாட்டோம். அது கடவுள் பார்த்துக்கிடுவார். நமக்கு என்னத்துக்கு இந்த விளையாட்டு? அதை கண்டு கொள்வது கிடையாது. அருமையானவர்களே, அவர் ஒரு மனிதன், அவர் தேவன் கிடையாது. நம்மை படைத்தவர், தாயின் கற்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டவர், இம்மட்டுமாய் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறவர். அவரை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம்.
ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழ் இருக்கிறது என்றான். பாரும், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது. அது வெளியே தன் பக்கத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியும் பார்த்து சொல்கிறான், பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியோ. அவன் பார்க்கும் பொழுது, நான் இப்படி இருக்கிறேன், வானாதி வானங்களை சர்வமும் அவருடைய ஆளுகையில் இருக்கிறது, எல்லாம் அவர் படைத்தது. ஆனால் அவர் இருக்கிற இடம் ஒரு திரைகளின் கீழ் இருக்கிறது. அது அவனுக்கு மனசுக்கு அப்படியே வேதனையாக இருக்குது, உறுத்துது. நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ. நம்ம பார்க்கும்பொழுது நமக்குள்ளாக அந்த உணர்வு வரணும். இந்த கட்டடத்தை மாத்திரமல்ல, அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியமும். ஏனால் நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சபைக்குள்ளே கூடி வருகிறோம். ஆனால் சபை விட்டு வெளியே போகும் பொழுது நம்முடைய செயல்கள் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தர் கேதுரு மர வீட்டில் இருக்கிறாரா, திரைகளின் கீழ் இருக்கிறாரா? நாம் எங்கே இருக்கிறோம்? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அதாவது ஆண்டவர் 6 நாளாக மனிதனுக்கு கொடுத்தார். 6 நாள் நீ வேலையை செய்ய, 7வது நாள் தேவனுக்குரியது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம் நம்ம? எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் நீங்கள் பறிச்சுட்டு போயிடுறீங்க. மற்ற 6 நாள் யாருக்காக நம்ம உழைக்கிறோம்? கர்த்தருக்காக உழைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு கிடைக்கிறதே இந்த ஒரு நாள் தானே. அதில் நீங்கள் சபையில் உட்கார வச்சு இந்த ஒரு நாளையும் நீங்கள் பிடிங்கிக்கிறீங்க. காரணம் என்னவென்றால், கர்த்தரை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் இல்லை. இந்த ஒரு நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் மீதமுள்ள 6 நாளிலே அவுட்புட்டாக வெளியே வரும். 6 நாள் நாம் சரியாக வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால், நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டுமென்றால், நாம் வெற்றிகரமாய் வாழ வேண்டுமென்றால் இந்த ஒரு நாளை சார்ந்திருக்கிறது. ஆண்டவர் 6 நாளையும் கொடுத்துட்டாரு. நீ வேலை செய்வோம், நீ என்னன்னோ செஞ்சுட்டு போ. ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய நாள். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறது? நான் தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சி. அருமையானவர்களே, அவன் என்ன ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்குது, தேவாலயத்துக்கு போகும்பொழுது நாங்கள் ஆடலோடும் பாடலோடும் போவோமே. அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அவன் அதை விரும்புகிறான், தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது. அதான் போய் தொலையணும், இந்த போகலைன்னா தொந்தரவு, போய் உட்காந்துட்டு தான் வந்துடுவோமே. பல்ல கடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துடுவோம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யாமல் போனால் நஷ்டம் தேவனுக்கு கிடையாது. இந்த ஒரு நாளிலே நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் மீதமுள்ள 6 நாளை நம்மை தாங்குவது. முழு மனதோடு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ அன்புக்கு ஒரு அதாவது கர்த்தர்ன்ற உணர்வு வரும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டியது. உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், எல்லாம் ஃபுல்லாக முழுமையாக கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். கர்த்தருடைய வீடுன்னா அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாரோ அவரை குறித்த பக்தி வைராக்கியம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதனை செய்யப்படுகிறவர். தேவனுடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று. நம்முடைய சரீரமாகிய தேவ ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி காணப்பட வேண்டும்.
மீதமுள்ள 6 நாள் அதை பொறுத்திருக்கிறது. இந்த 7வது நாள் நமக்கு சாட்சி சொல்கிறக்கூடிய நாளாக இருக்கணும். இந்த 6 நாள் தேவன் இவ்விதமாக என்னை ஆசீர்வதித்தார், தேவன் இவ்விதமாக என்னை உயர்த்தினார், என்னை காத்து கொண்டார், என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதலுக்கு கட்டளையிட்டார். இதை சொல்வதற்கு தான் 7வது நாள். அவ்விதமாக நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அதனாலே இவன் சொல்கிறான், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ. கர்த்தர் எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? இதோ வாசற்படியில் நின்று அவர் எங்கே இருக்கிறாரு? வாசற்படியில் வெளியே இருக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? கதை மூடிக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறோம். நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ. நான் இங்கே சுகமாக படுத்துருக்கிறேன், எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எல்லாம் நல்லா வசதியாக படுத்துருக்குறோம். நாங்கள் கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அதனாலே கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன். நம்முடைய படுத்திருக்கும் போதும் அவர் தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். மறந்து போகக்கூடாது. கர்த்தர் வீட்டை காவாராயில் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதான். நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கு அதை பூட்டும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பூட்டு மனிதன் படைத்தது, ஒரு தட்டுனா திறந்துடும். நீ தேவாதி தேவன், நீ உங்களுடைய பாதுகாப்பு தான் ஆண்டவரே நான் சார்ந்திருக்கிறேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பூட்டு போடுறேன், அவ்வளோதான். இந்த பூட்டை நம்பி அல்ல, நான் உள்ளே தூங்கும் பொழுது உண்மையை நம்பி நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். அவர் தான் எனக்கு பாதுகாவல், அவர் தான் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அவரை குறித்த உணர்வுகள் எந்த சூழ்நிலையும் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தரோடு இணைத்து பார்க்க பழகிக்கொள்ளணும். உனக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சு, அதனால தான் அவனால் சொல்ல முடிந்தது, நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ. ஒரு துணி மறைவில் இருக்கிறது, அது அவனுக்கு குற்ற மனசாட்சியாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்வார் பாருங்களேன். 4வது வசனத்தை வாசிப்போம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கேன், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். கர்த்தர் மறுத்துட்டாரு. என்ன ஒரு சூழ்நிலை பாருங்களேன். தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளோ ஆசை. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அதற்காக பொன்னையும் பொருளையும் விலையுந்த கற்களையும் மரங்களையும் திரளாய் சேர்த்து வைத்தான். ஒரு தான் சொல்லுவான், இது மகாராஜாவுக்கு கட்டும் அரண்மனை, இது தேவாலயம் இல்லைப்பா, மகாராஜா வாசம் செய்வதற்கு நாம் கட்ட வேண்டிய அரண்மனை, ஜாக்கிரதையை கட்டணும். தன்னுடைய மகனுக்கு அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவான். கத்தை தான் கட்ட வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவன் என்ன பண்ணலை, ஓரமாக போய் உட்காந்துக்கல. யார் கட்டுனா என்ன? கர்த்தருக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது என் மூலமாக இல்லை என்றால் பரவாயில்லை, யாரை கொண்டாவது. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, சாலமோனாக இருந்தாலும் சரி. அருமையானவர்களே, அந்த உணர்வு இருக்கணும். இல்லை ஆண்டவரே அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் கட்டுவேன் அப்படின்னு தாவீது முரண்டு பிடிக்கலை. கர்த்தர் ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னா, நீ அதாவது 1 நாளாகமத்தில் 28வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். நீ யுத்த மனுஷனாயிருந்து ரத்தம் சிந்தினாய். அவனுடைய கைகள் எல்லாம் ரத்தம் படிந்தது. அது தேவனுடைய சித்தம். அந்த யுத்தம் எல்லாம் தேவனாக நடத்தினார். யுத்தத்தை ஃபுல்லாக அவர் தான் முழுமையாக கர்த்தரும் யுத்தம் செய்து அந்த ஜெயத்தை தாவீதுக்கு கொடுத்தார். ஆனாலும் கூட அவனுடைய கரங்களிலே படிந்த ரத்தம். தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நானோ கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ. கர்த்தர் அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, வெரி குட், வெல்டன், உனக்காச்சும் அக்கறை இருக்குது, இந்த பயல்களுக்கு எவனுக்காச்சும் இந்த அறிவு இருக்குதா அப்படிலாம் சொல்லலாம். கர்த்தர் பார்க்குற விதம் வித்தியாசமானது.
அவர் சொல்கிறார், நீ யுத்த புருஷனாக இருந்து நீ ரத்தத்தை சிந்திருக்கிற, உன் கரத்தினாலே என் ஆலயம் கட்டப்படக்கூடாது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இதில் ஒரு கை வச்சுக்கங்க. திருப்பி நம்ம அதுக்கு தான் வருவோம். 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாக்கப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோம்னா, நம்முடைய வாழ்க்கை என்கின்ற ஆலயத்தை கட்டுவதற்கு ஒத்தி போடுகிறோம். கர்த்தர் சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படியாவிட்டார், அதை செயல்படுத்தாவிட்டார், நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? இல்லை, நாங்கள் ஒரு நாள் வச்சுருக்குறோம், அன்றைக்கி நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். அபிஷேகம் பெற்றீங்களா? இல்லை, நாங்கள் ஒரு நாள் வச்சுருக்குறோம், அன்றைக்கி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிறதே, நீ ஏன் ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறீங்க? இல்லை, நாங்கள் ஒரு நேரம் வச்சுருக்குறோம், இன்னும் வேலை வரவில்லை. தேவன் நமக்கு சொல்லுகிறபடி செய்வது தான் ஆலயத்தை கட்டுவது. நம்முடைய செயல்களினாலே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மோடு பேசும் பொழுது நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் வேலை வரவில்லை. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், பேசாத கல்லும் மரமும் அல்ல, அவர் பேசுகிற தேவன். எல்லாரோடு பேசுகிறார். கேட்குற செவி தான் நமக்கு வேண்டும், அதை புரிந்து கொள்கிற இருதயம் நமக்கு வேண்டும். இன்னும் வேலை வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு முகூர்த்தம்லாம் தேவையில்லை. சொல்லும் கர்த்தாவே, உடனே கீழ்ப்படுகிற இருதயம். நாளை நமது அல்ல, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால், இதுதான் சத்தியம். நாளை அடுத்த 24 ஹவர்ஸில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு, ஒரு கல் மேல் ஒரு கல் வைத்து ஒரு கட்டடத்தை எழுப்புவது போல, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து கட்டுவது தான் தேவனுடைய ஆலயம். இந்த கட்டடத்தை யாருமே கட்டலாம். இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அவசியம் கிடையாது, அபிஷேகம் பெற்றவர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் கேட்குற காசு கொடுத்துட்டோம்னா என்ஜினியர் கட்டி கொடுத்துருவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் கட்ட வேண்டும். கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், எப்படி செய், எப்படி செய்யாது, இப்படி செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், இப்படி செஞ்ச நீ பிரச்சனையில் மாட்டிக்கிடுவ வேண்டாம். சொல்லும் பொழுது கேட்டு அதன்படி செய்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் கட்டப்படும். அந்த பக்தி வேறைக்கு நமக்குள்ளே இருக்கணும். தாவீதுக்கு கர்த்தருடைய, நான் ஒரு கேதுருமர வீட்டில் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ ஒரு திரைச்சிலை பின்னாடி இருக்கிறது. அருமையானவர்கள், எங்கள் ஜனங்கள் ஆண்டவர் கேட்குறாரு. அங்கே தாவீது சொன்னால், இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். 4வது வசனத்தை கவனிக்க, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
நம்முடைய லைஃப் எப்படி இருக்கிறது? யாருமே நம்ம என்ன பண்ணுறோம்மா, நம்ம செய்கிற நல்ல காரியங்களை குறித்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கிறது. கர்த்தருடைய சத்தியத்துக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இன்னும் அது கம்ப்ளீட்டாக ஆகலை. நமக்கு எப்போ வசதியாக இருக்குது அல்ல நமக்கு எப்போ விருப்பமாக இருக்கிறது, அதை பொறுத்து நாம் செய்வோம் என்றால், அருமையானவர்களே, அந்த வீடு எப்படி இருக்கும்? பாழாய் கிடக்கும். ஒரு வீடு கட்டும் பொழுது முறைப்படி சரியாக போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு முழுமை அடையும். 4 செங்கலை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம்னா அது வீடு கட்ட முடியாது. தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கல் மேல் ஒரு கல் வைப்பது போல் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த உயரில் நடந்துக்கிட்டே இருக்கணும். இடைவெளி விட்டு நம் இஷ்டம் போல் வாழ்வது வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது தேவன் முடிவு செய்ய வேண்டும், அவர் நிர்ணயம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை பரலோகமாக மாறும். இன்றைக்கி குடும்பத்தில் தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் எல்லாத்தையும் நாம் இங்கேயே அனுபவிக்கும்படியாக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அங்கே போனவர் தான் பரலோகம் என்பது அல்ல. இங்கேயே இந்த மாம்சத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் அதை கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. இன்றைக்கி நம்ம மற்ற சரீர நன்மைகளுக்காக பிரயாசப்படுகிறோம். சார் எனக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, பண்டிகை வந்துச்சா என்ன பண்ணுறோம்? புது வஸ்திரம் வாங்கணும், நகைகள் வாங்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அது உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை அலங்கரிப்பதற்கு, இந்த ஆத்துமாவை வாழ வைப்பதற்கு நம்ம பொதுவாக கண்டுக்கிறதே கிடையாது. வெளியில் இருக்கிறது வெறும் கூடு தான். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் நிஜம், அதுதான் நிரந்தரமானது. நம்ம இந்த கூட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு கொடுப்பது கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகள் இதுவாப்பா, இதுவா உன் ஆத்மா எப்படி இருக்குது? அதை நம்ம தான் சொல்லணும், கற்றுட்டோம். சில அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறு நமக்கு வேதனையிலே கொண்டு வருகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கர்த்தரை குறை சொல்லுகிறோம். கர்த்தரைகளை அடிக்கிறாரு, கர்த்தர் எங்களை புடமிடுகிறார். அதுக்கெல்லாம் கோதுமையெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த கோதுமை சொலகுலாம் வச்சுருப்பாங்க. அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? நம்மளை போட்டு புடைக்கிறது தான் அவர் வேலையா? அருமையானவர்களே, நம்மளை ஆஸ்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். அவர்கிட்ட போய் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு குழந்தைய பார்த்து நீங்கள் உனக்கு லாலிபாப் பிடிக்குமான்னு கேட்டு பாருங்கள், வேணாம்னா சொல்லு. தேவனுக்கு அதே போல் நம்மளை ஆசிரிப்பது அவருக்கு பிரியமான காரியம். ஆனால் நாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? மச்சி பாவப்பட்ட. அருமையானவர்களே, வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய லைஃப் ஸ்டைல். காலையில் எழுந்திருக்கிறோம், கண்ணை திறந்துலேருந்து திருப்பி நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்கிறோம், அதில் எவ்வளவு காரியங்களை தேவன் நாமத்திற்காக செய்திருக்கிறோம், தேவனோடு செய்திருக்கிறோம். நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் அவரை கூப்பிடணும். ஆண்டவரே எங்கூட வாங்கப்பா, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போகலாம். அவர் பேசுகிற தேவன். இன்றைக்கி ஏன் வாழ்க்கையில் சில இடங்கள்லாம் நம்ம ஜெயிக்க முடியலன்னு கேட்டேன்னா, நம்ம கர்த்தரை கூட்டிகிட்டு போகலை. மாம்சத்தோடு மாம்ச சிந்தையோடு போகிறதுனால காரியம் வாய்க்க மாட்டேங்குது. நீங்கள் கர்த்தரை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், உங்கள் காரியத்தை எப்படி தேவன் ஜெயமாய் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது 4வது வசனத்தை வாசிப்போம்.
ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க. நான் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இதுக்கெல்லாம் என்ன காரணன்றதுக்கு இங்கே ஆவியில் எழுதி வச்சுருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதிராளியை நம்ம குற்றப்படுத்துகிறோம். அவன் தான் என் பிஸ்னஸை கெடுத்துட்டான், அவன் தான் எனக்கு அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம பொதுவாக பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான்னு மற்றவங்களே தான் குறை சொல்கிறோமே தவிர நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் முழு பொறுப்பு நாம் தான். பிசாசெல்லாம் கிடையாது. நம்ம ஈஸியாக பிசாசு மேலே பழியை போட்டுறோம். நாம் தான். தீதும் வாதும் பிறர் தர வராது. நன்மையோ தீமையோ பிறர் கொடுத்து வருவது கிடையாது, நாம் தான் அதை அழித்து கொண்டு வருகிறோம். உலகத்தாண்டு கூட அது தெரியுது பாருங்களேன். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம். ஏன் ப்ரமோஷன் வரல, ஏன் பிஸ்னஸில் லாபம் வரலை, ஏன் இன்க்ரிமெண்ட் வரலை? இம்ப்ரூவ்மெண்ட்டு கட்டாயம் இருக்கணும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பெருக்க வேண்டும். எப்படி பெருக வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது கொஞ்சம், அதாவது அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்க, இதோ கொஞ்சம்தான் கிடைத்தது. அடுத்தபடியாக நீங்கள் அந்த வசனத்தை வந்து வாசிங்க. நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். அது என்ன ராண்டு வீட்டுக்கு வருது, ஆனால் அங்கே வந்த பிறகு காணாமல் போயிடுது. இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் வந்து சம்பளம் வந்து வீட்டுக்கு வராமல் வழியிலே வட்டி கடைக்கு போகுது, டாக்டருக்கு போகுது, வக்கீலுக்கு போகுது. வீட்டுக்கு வரும் பொழுது ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. அருமையானவர்களே, உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். ஆண்டவர், என் வருமானம் வீணாக போகுது, போகக்கூடாது, என்ன நடந்துச்சு தப்பு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய கையின் பிரயாசத்தின் பலனை நீங்கள்னா நீங்கள் மட்டும்னு அர்த்தம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடணும், அப்புறம் உங்கள் கைகளினாலே ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் போஷிக்கிறவர்களாக. எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போவீர்கள். நான் சொல்கிறபடி செய்கிறது கிடையாது. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டம் போல். அப்படி இல்லை கத்தாவே, இப்படி இதுதான் நல்லதாக எனக்கு தெரியுது, இப்படி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். நாம் முடிவெடுக்கிறோம், நாம் செயல்படுத்துகிறோம், விளைவு தோல்வி. நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை தேவன் விரும்புவது கிடையாது. நம்மை தேவன் முற்றும் முடிய எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தோல்விக்காக நம்மை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தோல்வி வந்தால் தேவ சமூகத்தில் போய் நிற்கணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர், ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சு, நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், பிசாசுக்கு எங்கேயாச்சும் நான் இடம் கொடுத்துருக்குறேன்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்கிறபடி செய்கிற வரைக்கும் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. நாம் பிசிறினோம்னா அங்கேயும் பிசிறிடும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து
நானும் கர்த்தருன்றது வந்து எப்போ அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரும். நம்ம செய்கிற காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், கர்த்தரோடு 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 நம் பயணிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளை விட விசேஷ பாக்கியவார்கள் யாருமே இருக்க முடியாது. ஏனோக்கு கிட்டத்தட்ட 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். ஆச்சரியமாக இருக்குது. நம்மளால் 3 நிமிஷம் முழங்கலண்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, ப்ரேயர் பண்ண முடியலை. 3 நிமிஷம். அவன் எப்படி 300 வருஷம்? அப்போ அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பான். எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு கர்த்தர் தான் வேணும், அப்படி சமூகம் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். நம்ம அப்படிலாம் சொல்லணும் தான் அதெல்லாம் முடியும். நமக்கு ஒரு கையில் செல்ஃபோனு, ஒரு கையில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கணும். பைபிளும் இருக்கிறது, செல்ஃபோனும் இருக்கிறது. நான் பைபிளோட செல்ஃபோன் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அது பாட்டு புஸ்தகம் என்னை பொறுத்த மட்டுக்கும். நாலு உள்ளெல்லாம் ஒன்றும் பார்க்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. நிறைய பாட்டு புஸ்தகத்தை நான் தூக்கிட்டு வர முடியாது. ஆனால் எல்லா பாட்டையும் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த செல்ஃபோன் என்னங்க இவரெல்லாம் செல்ஃபோன் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் நான் சொல்லிக்கிறேன், முந்திக்கிறேன். நான் காண்பது, கண்ணால் காண்பதும் பொய், கேட்பதும் பொய். அதனால் மற்றவங்களை யாரையும் நம்ம வந்து ஜட்ஜி பண்ணவே கூடாது. நான் எப்படி இருக்கிறேன், நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரும், அது மாத்திரம் தான் போய்கிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 11, 15 வாசிப்போம். மார்க்கு 11, 15 வாசிப்போம். மார்க்கு 11. என்னாச்சு? போட்டியாளர்கள் அமைதலாக இருக்கிறீங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் மார்க்கு 11, 15. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரைத்துவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இங்கே ஆண்டவர் பார்க்குறோம், தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும், அதாவது விற்கிறவனும் வாங்குறவனும் துரத்தி விட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக சபையில் ஒரு ஒரு ரூபாய் இருந்தது. நாம் கொண்டுட்டு போகிற காசை அந்த காசுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக வாசலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவுண்டர் வச்சுருப்பான். காசுக்காரர்கள் ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் நம்ம வந்து ஆசனம் போட்டு உட்கார வச்சுருக்குறோம். நம்மளோட லைஃப்பில் இதுக்கெல்லாம் நல்ல வசதியாக டேபிள் சேர் போட்டு ஒரு தலைக்கு மேலே ஒரு ஃபேன் போட்டு சுகமாக இரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் முதலாவது வெளியே கொண்டுட்டு போ. இது இருக்கிற வரைக்கும் இது தேவாலயமாக இருக்க முடியாது. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. நீங்களும் அதை அருமானவர்களே, எழுத்தின்படி மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. இன்னும் விசுவாசியில் 2 இருக்கிறது, அவ்வளோதான். விசுவாசியோட வாழ்க்கையில் 2மே இருக்குது. ஜெபமும் இருக்கிறது, கள்ளர் குகையாகவும் இருக்கிறது. அது மொத்தத்துக்கு கள்ளர் குகை தான். நம்ம லைஃப் எப்படி போகுது? 2ம் 50-50. ஜெபமும் உண்டு. அப்போலாம் நாங்கள் கற்றுக்கலாம், நாங்கள் அப்போலாம் துரோகம் பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ணிவிடுவோம். வாங்க எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த வீடு எப்படி இருந்தது? உடனே என்ன பண்ணுறோம்? செல்ஃபோன். இப்போலாம் செல்ஃபோன் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறார். நான் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மைண்ட் ரீடர்னு சொல்லி ஒரு ஒரு சயின்ஸ் அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை
அந்த இதை பார்க்குறாங்களோ அவங்கள அப்படியே அடிக்ட் பண்ணிடுது, அவங்கள அடிமையாக்கிடுது. இன்றைக்கி வந்து செல்ஃபோனை சின்ன பிள்ளைக்கு கூட விட மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை அடிமைப்படுத்தும்படியாக பிசாசின் வல்லமை அதற்குள்ளாக இருக்கிறது. விஞ்ஞானியே சொல்கிறான், அது கண்டுபிடிச்சோன்னே சொல்கிறான், இதுக்குள்ளே ஒரு ஆவி இருக்குங்க. நமக்கு வந்து புரியுது, அசுத்த ஆவி அதுக்குள்ளே இருந்து அது கிரி செய்கிறது. அவங்க அதை சொல்ல தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். சத்தியம் தெரிஞ்சு அவனும் சொல்லியிருப்பான், இது பிசாசு தான். நம்முடைய வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் போட்டு நம்ம உட்கார வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே தடுத்து அடிக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்த வேண்டியதை துரத்தணும். உள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர் போட்டு உட்கார வைக்கக்கூடாது. அடுத்தபடியாக காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. இதுதான் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வேறாக. என்னுடைய வாழ்க்கையில் தானே இருக்கக்கூடாது. இது தேவன் தங்கும் ஆலயம், சகல ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு. ஆனால் இது எப்படி இருக்கிறது, கலர் குகையாக. நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது நாமே நிதானிக்கணும். நான் ஏன் பேசினேன், அப்படி பேசியிருக்கக்கூடாது, கர்த்தருக்கு இது பிடித்திருக்காது, நாங்கள் போயிருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் அழகாக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி இருந்திருக்கலாமே. நாமே நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாமே நிதானித்து அறிந்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பிடிச்சேன் பாரு, ஒரு பிடி மானம் கட்ட கேள்வி கேட்டுவிட்டேன் பாரு. விசுவாசி தான், அவிசுவாசியில் ரொம்ப நல்லவங்க, அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஆளுங்களை விட என்கிட்ட வந்து மாட்டின வர்றேன் பாரு. ஆசனம் போட்டு உட்கார வச்சுருக்குறோம். நம்ம போய் தேவன்கிட்ட என்ன சொல்கிறோம், மன்னிங்க ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாக இருமாண்டவர். கர்த்தர் ரெண்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓஹோ அப்படியாக்கும், சரி சரி. இந்த இது வந்து யோவான் சுவிசேஷத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள். நம்ம ஊரில் சந்தை பார்த்துருக்கீங்களா, சாக்கடை தண்ணி ஓடும், ஒரு 10-20 பன்னி மேயும், இங்கிட்டு 4 எருமை மாடுகளாக உட்காந்து கெட்டு போன அழுகி போன எல்லா காய்கறியும் அங்கே போய் குமிச்சு வச்சுருப்பான். நம்ம அதில் தான் போய் காய்கறி வாங்கிட்டு வரோம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக மால்லாம் வந்துருக்குது, கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி. நீங்கள் எந்த ஊர் போனாலும் போடுவாங்க, மார்க்கெட் மட்டும் மாறாதது. எந்த ஊர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, மூக்கை பொத்திட்டு தான் போகணும். நான் முதல் முறையாக நான் இப்போ இருக்க இடத்துக்கு நான் மார்க்கெட்டு போனேன். கிட்டத்தட்ட வாமிட், வெளியே வரல, மூச்சு விட முடியலை, அவ்வளோ துர்நாற்றம். செருப்பு கடையை பார்த்தீங்களா, கண்ணாடிக்கு ஷோகேஸ் போட்டு ஏசி போட்டு காலில் போகிற செருப்புக்கு வந்த வாழ்வை பாருங்களேன். அவன் நல்லா சூட்டு மூட்டும் போட்டு நம்மளை வரவேற்பான், செருப்பு கடைக்காரன். நம்ம ஜீவிக்கிறதுக்கு முக்கியமானது செருப்பா உணவா? யோசிச்சு பாருங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. கத்திரிக்காயா வெண்டைக்காயா அது எங்கே இருந்தால் நமக்கு என்ன, அள்ளி போட்டு வா போ. கவர்மெண்ட்டே கண்டுக்கிறது கிடையாது. நம்மளே கண்டுக்கலையும் போது கவர்மெண்ட்டையும் கண்டுக்க போகுது. நம்ம யாரும் போகக்கூடாது. சுத்தமாக மூலம் மார்க்கெட்டை வை. அவன் தன் கடை வாசல் இருக்கிறத சுத்தம் பண்ணாலே போதும். எவனும் சுத்தம் பண்ண மாட்டான். அழுகின தக்காளியாக கொண்டு அங்கே தான் போட்டு வச்சுருப்பான், நாத்தம். வியாபார வீடாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருக்கு. நானும் வந்து பல ஊருக்கெல்லாம் போகும்போது சந்தையை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்ப்பேன். ஒரே ஸ்டைலாக இருக்கும் பாருங்க, நாத்தம், பன்றிகள், மாடுகள்,
நாய்கள், எல்லா ஜீவராசியும் ஜூவி அங்கே தான் இருக்கும் பாருங்க. நம்மளும் அங்கே தான் போய் காய்களை வாங்கிட்டு நம்ம அப்படி தான் போயிட்டுருக்குறோம். என் வீட்டு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது, நீங்களும் வியாபார வீடாக மாற்றாதீங்க, மார்க்கெட் பிளேஸாக மாற்றாதீங்க. நாற்றம் எடுக்குது. அருமையானவர்களே, இதெல்லாம் தாவீதுக்கு இருந்த அந்த வைராக்கியம். நான் கேதுருமறை வீட்டிலே இருக்கிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ, கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேன், அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தேவ சமூகத்தில் வந்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் மட்டும்தான் கொண்டுட்டு வரோம். ஆண்டவரே எடுத்து விட்டு அது பாட்டு போகும் பாருங்களேன். MP3 MP4 அது பாட்டு போகும். அது வேணும் இது வேணும் ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவர். கர்த்தருக்கு பாதிகள் பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாதது மாதிரி இவர் பிரசங்கம். என் வீட்டை வியாபார ஸ்தலமாய் மாற்றாதீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்த பக்தி வைராக்கியம். தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிறார். நாம் தேவனுடைய நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம். இந்த வீடு தேவனுக்கு பொருத்தமாக இருக்கணும், அவர் தங்கும்படியாக. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவரையும் வச்சுக்கிறோம், இதையும் வச்சுக்கிறோம். காசுக்காரர்களும் உண்டு, புறா விற்கிறவர்களும் உண்டு. அது வியாபார வீடாக. ஆண்டவர் சொல்கிறாரு, கயிற்றினால் அந்த 15வது வருஷத்தை வாசிங்க, யோவான் 2:15. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. ஆண்டு என்ன பண்ணாருன்னா, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. அப்பப்போ நமக்கு பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அது இதுதான். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது கர்த்தர் சவுக்கு எடுக்கிறாரு. திருந்துறியா இல்லையா, ஒழுங்காக மனம் திரும்ப. நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேன்றான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சவுக்கை எடுப்பார். நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம்தான் கேட்க வேண்டும், வேறு கூக்குரல் கேட்கப்படக்கூடாது. அப்படி கேட்கும்படியான சூழ்நிலை இருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரிடம் போய் கேட்கணும், ஆண்டவரே என் வீட்டில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்கிறது, ஏன் நடக்கிறது? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 11:1 11. நான்காவது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் அவன் கைகள் ரத்தம் சிந்தினதுனால கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. சாலமோனுக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட விலையேறப்பட்ட கற்கள், விலையேறப்பட்ட பொண்ணு, வெள்ளி எல்லாம் தகப்பனாகிய தாவீது சேகரித்து வைத்தது. சாலமோன் எதுவுமே பண்ணலை, கட்டை மட்டும்தான் செஞ்சானே தவிர, மேஸ்திரி மாதிரி முன்னாடி நின்றான். எல்லாம் தகப்பனுடைய பிரயாசங்கள், தேவனுடைய அனுக்கிரகம். ஏன்னா தாவீதுடைய மன வாஞ்சி கர்த்தர் பார்க்குறாரு. எனக்கு ஒரு ஆலயத்து கட்டுறதுக்கு இவ்வளோ துடிப்பாக இருக்கிறானே, சரிப்போ உன் குமாரன் மூலமாக இதை உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தை கட்ட முடியாத ஆளுக்கும் தேவாலய ஆலயத்தை கட்டின நபருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை புரிந்து கொள்ளணும். இங்கே போடப்பட்டிருக்கிறது, அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடைய உத்தமமாக இருக்கவில்லை. நம்ம ஊழியம் செய்கிறோம், சில நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம், சபைக்கு வரோம், ஆராதனை பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம்.
அது ஒரு ஆலயத்தை கட்டுறது போல. ஆனால் நம்மளோட ஆத்துமாவை கட்டுவதை தான் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதை ஊழியம் செஞ்சுட்டேன் அப்படின்றக்காண்டி கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு உடனே கூட்டிகிட்டு போயிட மாட்டார். தேவனுக்கு முன்பதாக நான் உத்தமனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி. நான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்கிறேன் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இந்த பிரசங்கம் முதலாவது எனக்கு தான். நான் உங்கள் முன்னாடி ஒரு முறை தான் நிற்கிறேன். ஆனால் இந்த பிரசங்கத்துக்கு கர்த்தர் எனக்கு பல முறை, பல நாட்கள், பல வாரங்கள், மாதங்கள் எனக்கு என்னை நல்லா மோல்டு பண்ணி தான் என்னை இந்த அனுமதிக்கிறார். நான் ஏதோ நேற்று நைட்டு உட்காந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆயத்தம் பண்ணி இங்கே நான் வந்து நிற்கவில்லை. கர்த்தர் மாத கணக்கில் என்னை உருட்டி பெரட்டிடுவார். எத்தனை இரவுகள் நான் தகுதி இல்லாமல் அவருடைய வார்த்தை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி அந்த பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. என் பிரசங்கத்தை கேட்டு அவன் ரட்சியப்பட்டு பரலோகம் போயிடுவான். நான் சரியாக இல்லாவிட்டால் என் கதை என்ன ஆகும்? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் எதை கொடுப்பான்? எதை கொடுக்க முடியும்? ஜாக்கிரதை உணர்வு. பிரம்மாண்டமாக தேவாலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தாரு. அவனும் கட்டுனா. ஆனால் அவனுடைய இருதயம் தாவீதை போல தேவனுக்கு முன்பதாக உத்தமமாயிருக்கவில்லை. 5வது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். தொடர்ந்து சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காஸ்முக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலலுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஒரே ஒரு தேவாலயத்தை கட்டினா, ஆனால் விக்கிரக கோயில்களை திரளாய் கட்டினான். தேவனுக்கென்று அவன் கட்டினது ஒரே ஒரு ஆலயம் தான். அதான் இவனுக்கு 1000 பேருக்கு 1000 கோயிலை கட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஸ்திரீகள் மீது உள்ள மோகம் தேவனை பார்க்காதபடிக்கு கண்களை மறைத்து விட்டது. இந்த ஸ்தானத்தை கொடுத்தது ஸ்திரீகளை யார் கொடுத்தா? கொடுத்த தேவனை மறந்து விடுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய எல்லாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருதா, மேன்மை வருகிறதா? ஜாக்கிரதை. ஒரு சின்ன சிந்தனை போதும் நம்மளை வீழ்த்துவதற்கு. ஒரு சொன்னால் நான் கட்டிய மகாபாபிலோ நினைவு தான். கர்த்தர் தூக்கிட்டார். மாடை போல் பனியில் நனைய வச்சு வெயில காய போட்டு புல் மேய விட்டார். நீ கட்டின மகாபாபிலோ நான் அல்ல, கிறிஸ்து. நான் இல்லைப்பா, நான் இல்லை, கிறிஸ்து. அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது என்ன பண்ணால், சாலமோன் எருசலேமுக்கு எதிராக மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய பரிசுத்த தேவனுக்கு ஆலயம் கட்டின கை இப்போ எங்கே போகுது? அருவருப்பு. அடுத்தபடியாக தங்கள் தேவர்களுக்கு அடுத்த வருஷத்தை கவனிங்க. தங்கள் தேவர்களுக்கு எல்லாருக்காகவும் 1000 1:1000. அதனால இதெல்லாம் பச்சை துரோகம். தேவனுக்கு நாம் செய்கிற துரோகம் இது. கர்த்தர் நமக்கு வாழ்வை கொடுத்துருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, வசதிகளை கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்? பிசாசுகளுக்கு பலியிட்டு அதுகளுக்கு கோயில்களை கட்டி. தேவன் அதுக்காக அவனை தெரிந்து கொண்டார். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? ஒருவேளை எழுத்தின்படி நம்ம கோயிலெலாம் போய் கட்டாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்முடைய லைஃப் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? அவரவர் தேவ சமூகத்தில் அவரவர் தான் பொறுப்பு.
தேவனுக்கு முன்பாக மறைவானது ஒன்றும் கிடையாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக. அவர்கிட்ட மறைக்க முடியாது. நான் எங்கே போவேன்? பாதாளத்தில் போனாலும் நீர் என்ன பண்ணிடுவீங்க? கண்டுபிடிச்சிடுவீங்க ஆண்டவர். நான் எங்கே மறைக்கவா இருக்க முடியும்? மறைக்க முடியாது. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்தில் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். உன் வேலைக்காரங்களை கொடுத்துருவேன். உன்னை அவமானப்படுத்துவேன். சாலமோனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரன் இந்த ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். உங்களுக்கு பின்பதாக அல்லது நம் ஒவ்வொருவருக்கு பின்பதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததி அனுபவிக்க வேண்டும். ஆனால் சாலமோன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிட்டேன் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால். எந்த காரியம்? அருவருப்பாகிய மோளைக்கு கோயில்களை கட்டுவது. இன்றைக்கி அநேக நம்முடைய உள்ளுக்குள்ளெல்லாம் கோயில் கட்டி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. வாய் தான் ஸ்தோத்திரம் அல்லேலியா, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விக்கிரங்கள் இருக்கிறது. நாம் உணர்வடைய வேண்டும். நம்மில் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், ஏமாற்றிக்கிட்டு கொண்டோம். தேவன் முகத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல. அவர் உள்ள எக்ஸ்ரே மாதிரி. காரில் போகிறோம். காரில் போகும்பொழுது அந்த டோல்கேட்டு பணத்தை நீங்கள் எங்கே மறைச்சி வச்சாலும் அது எடுத்துரும். பர்ஸில் வச்சு, அதை ஒரு பேக்குக்குள்ளே வச்சு, அது ஒரு சூட்கேஸ்குள்ளே வச்சு, எத்தனை தூரம் உள்ளுக்குள்ளே வச்சாலும் கூட பணத்தை அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஒரு மனிதன் கண்டுபிடிச்சதே இப்படி இருக்குமானால் கர்த்தர்கிட்ட மறைக்க முடியுமா? சொல்லுங்கள். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் வந்து கொஞ்சம்தான். நம்ம எப்படியும் வந்து ஒரு 20 வயசுக்கு மேற்பட தான் ரசிக்கப்பட்டோம். ஒரு சிலர் நாளாக வந்து சின்ன வயசில் நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன், ரசிக்கப்பட்டேன். இப்படி சில பேருக்கு அப்படி வாய்ப்பில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சில பேர் 50 வயசில் ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, 40 வயசில் ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குடைய காலங்களெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கிறது. அதுக்குள்ளே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். அது நம்ம தான் கட்டணும். கர்த்தர் சொல்றபடி கேட்டு 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 நாம் தான் கட்ட வேண்டும். ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி, நீ தருன்னு சொல்லி நான்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், பிடுங்கிருவேன். ஆதாம ஏவாளையும் கர்த்தர் என்ன பண்ணார்த்தமா? துரத்தி விட்டார். அடித்து துரத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் துரத்தி விடுறது. அவர் அடித்தாரான்றது தெரியல, துரத்தி விட்டார்ன்ட்டு போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர், நான் பிடுங்கி ஒன்றெல்லாம் பெருமிசெல்லாம் கேட்க மாட்டேன். நீ எனக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கிற வரைக்கும் தான். இல்லைன்னு வச்சுக்கோ, கர்த்தர் பிடுங்கிடுவோம். அப்புறம் உட்காந்து அழுது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு வாங்க. முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டும் வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்வடையவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இதெல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள். சம்பாதிக்கிறோம், வருது, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. பையில தான் போட்டிருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது? ஓட்டை, பொத்தலாக இருக்கிறது. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாக. இன்னொரு கரண்டி போட்டால் நல்லா இருக்குமே, பசிக்குது. திருப்தி இல்லை, பசிக்குது. அடுத்தபடியாக, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும். வஸ்திரம் போட்டு பொத்தனா கூட குளிர்
விடவில்லை. குளிர் அடிக்குது, நைட்டெல்லாம் நடுங்கிட்டு கிடக்கிறான் மனுஷன், போத்தி இருக்கிறான். ஆனால் அதை காட்டிலும் குளிர் அவனை வாட்டி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாக இதை சம்பாதிக்கிறான். 7வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் இப்படி இருக்கிறது? அப்படி இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அதை சகித்து போகாதீர்கள். தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், எங்கே நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்குறோம், நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். 8வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு, தாவீது தேவாலயம் கட்டுறதுக்கு பொன்னும் வெள்ளியும் விலையேறப்பெற்ற கற்களும் கேதுரு மரங்களையும் அம்பாரமாய் குமித்து வைத்திருந்தான். அருமையானவர்களே, அவன் சேர்த்து வச்ச தங்கத்தை ஒரு நாள் நான் படித்து பார்த்தேன். இப்போல்ல 14 நாளுக்கு முன்னாடி. இத்தனையோ கப்பல்கள் அதில் கொண்டு வர முடியுமா அந்த தங்கத்தை? எனக்கு அது ஞாபகம் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் படித்தது. கப்பல்கள் மூலமாக கொண்டு வர அளவுக்கு அவன் தேவனுடைய ஆலயத்திற்காக நிறைய சேர்த்து வச்சான். இங்கே கர்த்தர் தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, கேதுரு மரங்களை கேட்கல. நீங்கள் மலையின் மேல் ஏறி, ஏன்னா அங்கே மலை தான் பக்கத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைக்கு இப்போது மரங்களை வெட்டி கொண்டு வந்து, அருமையானவர்களே, நமக்கு ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக மரத்திலே சாபமானார். மரம், சிலுவை மரம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். நம்மளும் கர்த்தர் இன்றைக்கெல்லாம் கோல்டு ஆஃபரிங், முன்னாடிலாம் காணிக்கை கேட்கும்பொழுது தங்கத்தை கட்டி போடுங்கன்னு கேட்டாங்க. இப்போல்லாம் தங்கம்லாம் ஓல்டு பேசும், டாக்குமெண்ட்டை கொண்டாந்து வை. அப்போ இவங்க எங்கே போய் குடியிருப்பாங்க? அப்படிலாம் கேட்குறாங்க. மக்களும் கொடுக்கிறார்கள். அதான் ஆச்சரியம். கர்த்தர் நம்மளை அப்படி கேட்கவில்லை. இங்கே போட்டப்பட்டிருக்குது, இதெல்லாம் என்னுடையதுயா. பொண்ணும் மலையில் மேயிற ஆடுகள் எல்லாம் என்னுடையது. நான் பசியாக இருந்தால் உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் எனக்கு சொந்தமானது. ஆனால் நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு கொடு. கர்த்தர் நம்மை தான் கேட்கிறார். நம்மை தான் நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆக நீங்கள் காணிக்க கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடா. இது நல்லா தான் இருக்குது, காணிக்கெல்லாம் கேட்டு தொந்தரவு பண்ணாமல். அது வேறு சப்ஜெக்ட். ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்குரியதை கொடுக்க வேண்டும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இது நல்லா தான் இருக்குது, காணிக்கெல்லாம் கேட்காமல் இருக்கிறாங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சரியா? நம்ம கர்த்தர்ட்டெல்லாம் இந்த விஷயத்தில் விளையாட்டு காட்டக்கூடாது. ராயனுக்குரியதை நீ ராயனுக்கு கொடு, அதே சமயத்தில் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் வசனத்தை நம்ம குழப்பிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். நம்முடைய வாழ்க்கை கட்டுவதற்கு தேவன் மரத்தை வைத்திருக்கிறார், சிலுவை மரம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு இந்த மரம் தான், வேறு மரம் கிடையாது. நிறைய பேர் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுவே தேவன் படைத்த ஒரு மரம், அவ்வளோதான். சுத்த வேண்டியவரை சுத்தவாமல் மனுஷன் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு ஒரு மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணுமா? அனுதினம் சுமக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு அதுதான் தேவன் நியமித்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த 2வது அதிகாரம், நம்ம இந்த ஆகாயில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனத்திலே சிந்தித்து பாருங்கள்.
அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கற்காயினாலும் விஷ பனியினாலும் கல்மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையை எல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். இவ்வளோ பனிஷ்மெண்ட்டு கொடுத்தோம். நான் சொல்கிறாரு, ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது அங்கே 10 மரக்கால் தான் இருந்தது. அடுத்தபடியாக ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம்தான் இருந்தது. ஆசீர்வாதம் தாழ்ச்சி, ஆசீர்வாதங்க இல்லை, வச்சிக்க தொட்டுக்க பத்தலை. தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, கருக்காயினும் விஷ பனியினாலும் கல் மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய கையின் பிரயாசத்தில் நம்ம கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிலேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ கைது செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அதுதான் கர்த்தர். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல் மழையினாலும் உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆனால் நமக்கு தான் என்ன இல்லை, புரிய மாட்டேங்குது. நம்ம சாத்தானை குறை சொல்கிறோம், மற்றவங்களை குறை சொல்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்களே குறை சொல்கிறோம். எல்லாம் இந்த பொம்பளைனால வந்த வேணதாய், இவளை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி முந்திக்கிடுவாங்க, இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற பாட்டு மாறி மாறி சொல்லிக்க வேண்டியது. அது அந்த நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த உணர்வின் ஆவி மந்தமாக இருக்குது. சென்சாரு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். மனுஷன் கண்டுபிடிக்கிற சென்சாரே ஆச்சரியமாக இருக்குது. போகும்பொழுதே அது கதவு திறந்து விட்டுருது, நம்ம போன பிறகு கதை மூடிக்கிடுது. ஏன்னா நம்ம மூடினா திறக்க மாட்டோம், திறந்த மூட மாட்டோம். சில இடங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்கள் உள்ளே வந்த பிறகு கேட்டை மூடி வைக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம மூட மாட்டோம்ன்றது அவனுக்கு தெரியும். மனுஷன் என்ன பண்ணிட்டான், சென்சார் வச்சுருக்கிறான். இந்த பையன் உள்ளே வந்துட்டு மூடி இருப்பான், அது கரெக்டாக மூடிடுது. அந்த சென்சார் நமக்கும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உள்ளே வர வேண்டும், கர்த்தருடைய வசனம் உள்ளே வர வேண்டும், சத்தத்தை கீழ்ப்பிடிக்கிற இறுதி நமக்கு வேண்டும். இந்த வீட்டை கட்ட வேண்டும். நான் கேதுரு மரம் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரையின் கீழே இருக்குதே. அந்த உணர்வு, பக்தி வைராக்கியம். நம்ம இதில் பக்தி வைராக்கியம் காட்டுறோம், நம்ம லைஃப் அதை காட்டி முக்கியமானது. தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கணும். சாலமோன் பண்ண தப்பு அதுதான். தாவீதை போல சாலமோன் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக இல்லை, கிளம்பிட்டான் 1000 மேலே. கர்த்தர் அதுக்கு அவன் கையில் ராஜாங்கத்தை கொடுத்தாரு. அடுத்த வருஷம் தான் வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். திருப்பி அவன் இதுதான் சொல்கிறாரு, உட்காந்து யோசிப்பா, ஏன் நடக்குது, இப்படி நடக்கக்கூடாது, உட்காந்து யோசி. நம்ம அதெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கெல்லாம் சபையில் உபவாசம்னா என்ன பண்ணுறோம், சொன்னதையே சொல்லிகிட்டே இருக்கிறோம். பீகாரை விட மாட்டோம், குஜராத்தை விட மாட்டோம். சரி, போன வாரம் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் கேட்டிருப்பார்ல, அப்புறம் இந்த வாரம் அடுத்த ஜெப குறிப்பு போகலாம்ல. ஸ்டாண்டர்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்காக உபவாசிக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்காகலாம் உபவாசிப்பது அவசியமற்றது. நாம் சரியாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை சரியான ஸ்தானத்தில் வச்சு நம்மளை உயர்த்துவார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நேரம் ஒதுக்கணும். தேவ சமூகத்தில் அட்லீஸ்ட் படுத்திருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கி நம்ம என்னென்ன சேட்டை பண்ணோம் யோசிக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சோமா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செஞ்சோமா. திருப்பி இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இந்த 18வது வசனம் போட்டிருக்கு, இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோன்றதை நம்ம என்ன பண்ணணுமா, மனதில் யோசிக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். இது தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த கட்டடத்தில் நம்ம என்ன வந்து குடியிருக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பறந்துடுவோம், திருப்பி அடுத்த சண்டே தான். ஆனால் தேவன் அவ்விதமாக இல்லை, நமக்குள்ளாக 24 hours நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்த பக்தி வீராக்கி நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள்லாம் பண்டிகை நாட்களில் தேவாலயத்தை எப்படி அழகுபடுத்துகிறாங்க தெரியுமா, கோடிக்கணக்கான ரூபாய். ஆனால் சபையில் இருக்கிற ஏழைகளை குறித்து அவர்கள் கவலைப்படுவதே கிடையாது. சபையில் இருக்கிற அப்பமா அவங்களும் அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த கோடிக்கான பணத்தை நீ அலங்காரம் பண்ணுறியே, உன் சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தலாமே. நான்லாம் வந்து இந்த சமயத்தில் அப்புறம் வந்து நாங்கள் கிறிஸ்துமஸ்க்கெலாம் ஊருக்கு போவோம். நாங்கள் என் வேலையை இது தான், போகும்போதெல்லாம் தேவாலயங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே போவேன். போக போக டெக்கரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும் பாருங்களேன். பணத்தை அடி தண்ணியாக செலவு பண்ணி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறது, கல்லர் குகையாக இருக்கிறது. கர்த்தர் வெளியே இருக்கிற அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அல்ல. என்னை மாதிரி ஒரு சிலர் என்ன பார்ப்பாங்க, ஆகா என்ன அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கான்னு என்னை மாதிரி ஒரு ஆள் சந்தோஷப்பட்டு சில பேர் போயிருக்கலாம். தேவன் அவ்விதமாய் பார்ப்பவர் அல்ல. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று இருக்கிறது, நீங்களோ நம்ம தான் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம், பிசாசெல்லாம் ஆக்கலை. நீங்களோ அதை கல்லர் குகையாக ஆக்கிற வியாபாரம் விட்டு ஆக்கிட்டீங்களப்பா. மத்தியான சுவிசேஷம் 15வது. இன்றைக்கி நிறையா ப்ரோக்ராம் இருக்குது, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டீங்க. சாயங்காலம் வேறு வர சொல்லியிருக்கிறீங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயில் எப்படி இருக்குது, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்ன, அந்நிய பாக்சிகள் என்ன. நானும் நிறைய தடவை ஏமாந்துருக்கிறேன். நான் ஏமாந்தனால சொல்கிறேன். அவங்க பண்ணுற ஜெபத்தெல்லாம் பார்த்து பரலோகம் அப்படியே இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்நிய பாச நான் அப்போல்லாம் வந்து நான் ரசிக்கப்படலை. நான் வந்து சின்ன அந்த அபிஷேக அளவுக்கு நான் வளரலை. நான் வந்து சின்ன வயசில் ரசிக்கப்பட்டவங்களாம் நிறைய அனுபவங்கள் எனக்கு அந்த நாட்களில் தெரியலை. எனக்கு யாராச்சும் அந்நிய பாசை பேசுகிறாங்களோ வாய்ப்பிழந்து அவங்கள வேடிக்கை பார்ப்பேன். என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கப்பா, ஐயோ நமக்கெல்லாம் அப்படி கிடைக்குமான்னு நான் ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் வந்து அதை காட்டிலும் நம்மளை எதிர்பார்க்குற என்னதம்மா, அவர் எதிர்பார்க்குறத நம்ம என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. நம்மளும் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம், நம்மளும் ஆராதனை செய்கிறோம். தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ. கர்த்தர் எதை பார்க்குறாரு, நம்ம லைஃப்பை பார்க்குறாரு, வாழ்க்கையை பார்க்குறாரு. நம்ம போடுற கோஷமெல்லாம் அங்கே போய் சேரணும், தேவ சமூகத்தை போய் சேரணும். சுகந்த வாசனையை அவர் முகர்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஏறெடுக்கிற ஆராதனைகளை தேவன் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல போடப்பட்டிருக்க, நீ வேலை படித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 1வது இடத்துல நான் உங்களை சாணியை எடுத்து அடிப்பண்டான்றார் ஆண்டவர். அந்தளவுக்கு கர்த்தர் டென்ஷன் ஆகிறார். உன் கையில் ரத்தம் படிந்து இருக்குது, உன்னுடைய கைகளில் அக்கிரமம் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, ஆராதனை செய்ய வந்திருக்கிற. நீங்கள் வேலையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களால் தூக்கமே வராது, பயமாகி போயிடும். கர்த்தர் இப்படி கூட பேசுவார்ன்ற மாதிரி இருக்கும்.
உன் மூஞ்சியில் நான் சாணி எடுத்து அடிப்பேன்டான். அங்கேருந்து சாணி வந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடுகளை கொண்டு போனால் பார்த்தீங்களா, எல்லாம் அங்கே இருக்குது. நீ கொண்டு வந்த ஆடு மாடுகளை விட்டுட்டு அது போட்ட கழிவுகளை கொண்டு வந்து அடிப்பேன்டான். அப்போ கர்த்தர் எவ்வளோ கோபமாக அவரை பார்க்குறான்னு பாருங்களேன். நம்மளை பார்த்து கர்த்தர் கோபப்படக்கூடாது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தர் பாரபட்சம் உள்ள தேவன் கிடையாது. நாமும் இயேசுவை போல வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மை குறித்து அப்படி தான் சொல்லுவார். நாமும் இயேசுவை போல் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து அவர் சொல்கிறத கேட்டு அவர் படி செய்துவோம் என்றால் கர்த்தர் நம்மளையும் பார்த்து அப்படி தான் சொல்லுவார். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், சிந்தனையெல்லாம் அங்கேயோ போய்கிட்டுருக்கோம். சாயங்காலம் என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மே மாதம் வேறு வந்துருச்சு, ஊருக்கு வேறு போகணும், டிக்கெட் புக் பண்ணினாங்களா என்னன்னு தெரியலை, எங்கேயோ நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வாய் ஒரே ஸ்தோத்திரம் தான். பக்கத்தில் இருக்கலாம் பயந்து போயிடுவாங்க, என்ன மாதிரி ஆராதனை பண்ணுறாங்க, எப்பா எப்பா. ஆனால் கர்த்தர் உள்ளந்திரிகளை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர்கள் இருதயமோ நம்ம தான் சொல்லணும். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். அதாவது அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறான்றது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். ஏன்னா நேரம் ஆகிடுச்சு, இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இவன் சொன்னால் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொன்னான். அவனுடைய மனதில் இருக்கிறாரு, நான் கேதுருமர வீட்டில் இருக்கிறேன், ஆனால் என் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று திரைச்சீலையில் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவாலயத்தை கட்ட வேண்டாம்பா, ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். நம்மளோட வீட்டெல்லாம் கர்த்தர் கட்டி கொடுத்தா அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். நம்ம கட்டுறதெல்லாம் சும்மா விட்டு பார்க்குறோம், இதெல்லாம் நிற்காது. நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா திங்ஸை வாங்கி வச்சுட்டு இதுதான் வீடு, இதுதான் குடும்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும். நம்ம பெருமைக்காக சில பணத்தை நல்லா செலவு பண்ணி விலையுறந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு கர்த்தர் அங்கே இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் அங்கே இருக்க வேண்டும், தெய்வ பிரசன்னம் இருக்கணும். நல்லா அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும், ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும். என் சந்ததிகளுக்கு நான் எந்த சொத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் நீங்கள் எனக்கு என் சந்ததிகளுக்கு நீங்கள் கட்டாயம் வேணும் ஆண்டவர். எனக்கு மற்ற காரியங்களை குறித்து எனக்கு பெருசே கிடையாது ஆண்டவர். நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவர், நீங்கள் எனக்கு வேணும், என் சந்ததிகளுக்கு நீங்கள் வேணும் ஆண்டவர். கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்டுறேன்னு சொன்ன நல்லது தான், எப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். வீடுன்றது பில்டிங் கிடையாது, குடும்பம். அங்கே ஆரோக்கியம் இருக்க வேண்டும், அங்கே வாழ்வு இருக்க வேண்டும், அங்கே சமாதானம் இருக்க வேண்டும். இதுதான் குடும்பம். எல்லாம் இருந்து இது இல்லைன்னா அந்த குடும்பமே கிடையாது. எல்லாமே இருக்குது, காசு பணத்துக்கு கொஞ்சம் குறைவு இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இப்போ பார்த்தாலும் அடித்தடி நடந்தால் அந்த வீட்டில் யாராச்சும் குடியிருக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி பார்ப்பான், இல்லைன்னா அடித்து போடுவாங்க. டெய்லி உங்கள் கச்சேரி தானாடா. அருமையானவர்களே, நம்ம வீட்டில் துதியின் சத்தம் மட்டும்தான் கேட்க வேண்டும், தேவனை மைமைப்படுத்துகிற சத்தம். அதுக்காண்டி பிரயாசப்படணும். இது ஒரு மேஜிக்கை அப்படி கொண்டு வந்துட முடியாது. இதுக்கெல்லாம் ஏஐ டெக்னாலஜிலாம் கிடையாது. நம்ம தான் உட்காந்து பிரயாசப்படணும், கத்தட்ட கிஞ்சி கதறணும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, என் சந்ததிகளுக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. தாவீதுக்குள்ளாக அந்த உணர்வு இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இப்போதும் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அருமையானவர்களே, கர்த்தர் கட்டினா எப்படி இருக்கும்? கவனிங்க, 1 ராஜாக்கள் 19
11வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். சாலமன் செய்த துன்மார்க்கத்தில் 12 கோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கிழித்து போட்டான்னு போடப்பட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் 30வது வசனத்தை வாசிங்க. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். கர்த்தர் கிழித்து போட்டார். பெரிய சாம்ராஜ்யம், சுற்றி இருக்கிற எதிரிகள்லாம் பயந்து நடுங்கினார்கள். கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதை போல நீ எனக்கு முன்பதாக உத்தமமாக இல்லை. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சு போட்டுட்டார். 38வது வசனம் 36 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு. இந்த வசனம் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தாவீது மரித்து விட்டான். அந்த சரீரத்தில் இருந்ததுனால அவனுடைய ஆயுசு நாட்கள் பூர்ணமானே போயிட்டான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு டைம் லிமிட்டே கிடையாது. என் வாயின் வார்த்தைகள் அதன் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது, அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை தலைமுறை ஆனாலும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1000 தலைமுறை வரைக்கும். நமக்கு பின்புதான் நம்முடைய சந்ததிகள் அபிதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமமாக இருக்கணும். பிரயாசப்படணும். கஷ்டம்தான். இந்த சரீரம் பாவத்திலே பழகி போனது. கண்ணு எட்டி பார்த்தே பழகி போயிடுச்சு. இந்த வாய் பேசி பேசியே பழகி போயிடுச்சு. பிரேக் நம்ம தான் போடணும். வசனத்தை சொல்லி அதை மேற்கொள்ளணும். நம்ம தான் பிரயாசப்படணும். தானாக வராது. நாம் அதுக்காக அர்ப்பணிக்கணும். அது நம்ம கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. அருமையானவர்களே, கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் எங்கே கர்த்தர் கொண்டு வைக்கிறார் பாருங்களேன். தலைக்கும் கீழே உள்ளதுக்கும் மிடியில் கர்த்தர் கொண்டு வைக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட 1வது சந்ததி. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அனுப்பப்பட்ட தேவகுமாரன். இப்போ தாவீது எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது, அவன் சந்ததியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. என்னாலும் அவனுக்கு ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருடர்களாம் வந்து ஜெபம் பண்ண கேட்பாங்க. எப்படின்னு சொல்லி கேட்பாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனே. அவங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? அவங்க சர்ச்சில் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி அந்த வார்த்தையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? ஆவியானவர் அந்த வார்த்தையை அவர்கள் வாயில் வைத்தார். அவன் தாவீதின் குமாரன். தாவீதின் உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் அவன் அங்கே எப்படா பிடிச்சு அடிப்பான் கொள்ளுவோன்னு இருக்கான். அவனா சொல்லி கொடுத்துருப்பான்? யாருமே தடுக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய சந்தையில் விதமாக ஆசீர்வதிப்பார், நாம் சரியாக இருக்கும் பட்சத்தில். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தருணத்தை நான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளணும். நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது என்னோடு முடிந்து போகிற காரியம் அல்ல, என் சந்ததிகளையும் பாதிக்கக்கூடிய காரியம்.
அருமையானவர்களே, அநேக இடங்கள் தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லலை பாருங்களே. அந்த குருடர்கள் இயேசுவேன்னு சொல்லலாம், அதான் அவருடைய பெயர். ஆனால் அவர்கள் சொன்னது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு. இதுதான், என்னால் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக நான் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். தெய்வம் நமக்கும் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், குடும்பத்தை கட்டி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் நிதானிக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் முடிச்சுவேன். நிறைய பேர் கொட்டாய் விடுறீங்க. அதான் இதெல்லாம் அக்னி அஸ்திரங்கள் முடிக்கலை. நான் வரும் இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போதே நினச்சேன், ஆண்டவர் ₹1 10 நாள் வெயில காஞ்சி கிடந்துருக்குறாங்க, நான் வேற போய் உட்கார வச்சேன்னா கல்லெறிய மாட்டாங்களா? ஆனால் வேறு வழி இல்லை, கர்த்தரை சொல்லும்படியாக அனுப்பியிருக்கிறார். எனவே பொறுத்து கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இதற்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கிறது. சரீரம் பலவீனமானது தான், ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனால் சத்தியத்தை கேட்பதற்கு எனக்கு மேலே நான் அப்பெல்லாம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். 1 மணி நேரம்னா 55 நான் முடிச்சு பழகிட்டேன். நான் எக்ஸ்ட்ராலாம் நான் டைம் எடுப்பது கிடையாது. ஆனால் சத்தியம் விலையேறப்பெற்றது. இதை சொல்கிறதுக்கு திருப்பி என்னை விட்டால் கூட நான் இதை அப்படியே சொல்லுவேனான்னு எனக்கே தெரியாது. ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எனவே தாமதத்துக்கு நான் வருந்துக்கிறேன், பொறுத்துக்கங்க, சரியா? ஆகாய் அந்த புத்தகத்துக்கு வாங்க. ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் 18-19 வாசிங்க. இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். அப்படி சிந்தித்து பார்த்து மனம் திரும்புகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்றதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறை திரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருமே பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கிடையாது. நம்ம பிறக்கும்போதே பாவியாக தான் இந்த உலகத்தில் வந்துருக்கிறோம். ஆனால் திருத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இங்கேயே நம்ம மறுரூபத்தை ஆரம்பித்து வைக்கிறார் கர்த்தர். எக்காலம் துணிக்கும் போது முடிவடைகிறது, அவ்வளோதான். எங்கே மறுரூப அனுபவம் இல்லாமல் அங்கே போய் மறுரூபமாக முடியாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் எக்கால ஊதுனா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பறந்து போவோம். போங்க போங்க, ஏன்னா அப்படியே சீப்பாக கற்றுருக்கிறார். இங்கே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆறவன் தான் பறந்து போக முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இன்று முதல் என்றைக்கு நம்ம மனம் திரும்புகிறோமோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறோமோ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறாரு உயர்த்துவதற்கு. அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே. யாரும் பறிச்சுட்டு போயிட முடியாது. அடுத்தவங்க மடியெல்லாம் நீட்டிலாம் பிடிச்சிட்டு போயிட முடியாது. கர்த்தர் சரியாக உங்கள் வீட்டு வாசலை வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். யாரும் அதை உங்களிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. அதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயலத்திலேயின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய ஆலயத்தை கொடுத்த பக்தி வீராய்க்கு நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது அப்படி தான் தெரிந்து கொண்டார்.
என்னாலும் அவனுக்கென்று ஒரு விளக்கு எரியும்படியாகும். இந்நாள் வரைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டு தான் இருக்கிறது, யாரும் அணைக்க முடியாது. கர்த்தர் அதே ஆசுவாத்தை தான் நமக்கு வாக்கு கொடுறாரு. நாம் என்றைக்கு நம்மளை சரிப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறோமோ, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக, அதுக்கு முடிவே கிடையாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் வருது. சோர்ந்து போகாதீங்க. நான் நீதிமானாக இருந்து என்னத்தை கண்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்து என்னத்தை கண்டேன், என்ன வாழ்க்கையில் இந்த எண்ணத்தை எனக்கு மேன்மை வந்துருச்சு. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் நகைப்பதற்கும் காலம் உண்டு. தேவன் வாக்கு மாறாதது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம அழுகலாம். சில பேருக்கெல்லாம் இதயத்தில் அழுது கொண்டு தான் இருக்கிறாங்க, வெளியே தான் சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் முத்திரை மோதிரமாய் வைப்பேன். கர்த்தருக்காக நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் எதுவுமே விருதாக கிடையாது. அவருடைய நாமத்துக்கு நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், நான் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கென்று சில வைராக்கியங்களை நாம் கொள்வோம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் பச்சித்தது என்றால், நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக அந்த வைராக்கியம் இருக்கணும். கட்டடத்தை யார் வேணுமாலும் கட்டலாம், இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி கட்டி கொடுப்பவருக்கு இன்ஜினியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை நாம் தான் கட்ட வேண்டும், நான் கட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். தேவனுடைய கருத்தில் நாம் யாராக இருப்போம்? முத்திரை மோதிரமாக. இவன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான், இவனுக்கு கைகளிலே மோதிரத்தை போடுங்கள், புதிய வஸ்திரங்களை உடுத்துங்கள், நாம் சந்தோஷித்து மகிழ்ச்சியாக இருப்போம். முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிர் உள்ள பரிசுத்த மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை நாராயணேசருக்கே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையானவர்களே, இந்த ஆராதனையை ஏன் தேவன் கொடுத்தார் என்றால், நம்மை புதுப்பிக்கும்படியாக, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படும்படியாக. பழையவைகள் ஒழியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, எல்லாம் புதிதாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு இதில் நான் பார்த்தேன், நம்ம இந்திய தேசத்தை நோக்கி 140 அணு ஆயுதங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்குறாங்களாம் நம்முடைய எதிர் தேசத்தில் உள்ளவங்க.
ஒரு அணுகுண்டு போட்டதுக்கே அந்த இடத்துல இன்னும் புல்லு பூண்டு முளைக்கல. 140 தலைக்கு மேலே ஆயுதம் தொங்கி கொண்டிருக்கிறது. அவன் ஒரு பட்டன் மட்டும் அமுக்கினா போதும். நம்ம கதைலாம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற தருணங்களை நாம் வீணடிக்கக்கூடாது, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை புதுப்பிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ஆராதனை, அதற்காக மட்டும்தான். எனவே அவரவர் தங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேசங்களையும் குழப்பங்கள், வன்முறைகள், ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிருபை அன்னைக்கு நம்மளெல்லாம் காத்து கொண்டிருக்கிறாரு. எனவே இந்த கிருபை நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நாம் அழுகி கதற வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல நம்மளை ஒருவன் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். அது நாம் கட்ட முடியாது. ஆவியானுடைய ஒத்தாசையுடன் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து செய்யப்பட வேண்டியது. ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வேறு எதுக்காண்டி ஜெபம் பண்ணாதீங்க. உங்களோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. ஒரு இடத்துல ஆவியான இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, பகல் சென்று இரவும் சென்று விட்டது, என் ஜனங்களோ இன்னும் என்னிடத்தில் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்னது, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன், நான் உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட அதே தேவன் நம்மளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பலியில ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறபடியால் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவர். எங்களையும் எங்களுடைய ஆராதனையும் தேவன் ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, எம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீங்க, எங்கள் மீது நீ விசேஷித்த அக்கறை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவர். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இருக்கிறபடி எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீங்களே. எங்களுக்காக பிக்கப்பட்ட நம்முடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம்.
எங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு துளி இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த சிலுவை மரணம் எங்கள் வாழ்க்கையில் வீணாய் போய்விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டும்படி உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கம் எங்களை பட்சிக்கட்டும். ஆண்டவர், நீர் வாசம் பண்ணுகிற எங்களுடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயம் அது எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்படட்டும். நமக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை எல்லாம் நாங்கள் வெளியே கொட்டி போடுகிறோம் ஆண்டவர், கவிழ்த்து போடுகிறோம் ஆண்டவர். உடைய இரத்தத்தால் எங்களை கழுவினபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியை வாழ எங்களுக்கு கிருபை செய்ய, எங்களை பலப்படுத்துங்க, ஆவியிலே பலன் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர். லோத்தின் மனைவியைப் போல நாங்கள் பின்னிட்டு பார்க்குற அனுபவம் வேண்டாம் ஆண்டவர். சிலுவை எங்களுக்கு முன்பதாக, உலகம் எங்களுக்கு பின்பதாக இருக்கட்டும்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். சபை அன்றைய முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஒவ்வொருவருடைய ஆவியாத்ம சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்குள்ளாக உம்முடைய ஜீவன் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முதியோர் வரைக்கும், குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவரவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க, சரீரத்தில் சுகபலன் கொடுங்க, குடும்பத்தில் ஆண்டவரே வாழ்வு வளமை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். நான் இன்று முதல் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இன்றைய நாள் முதல் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. கடந்த நாட்கள் நடந்த பேபிஸ்க்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிலே பணி செய்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்த ஒவ்வொரு டோனர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், வாலண்டியர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்களில் சபைக்குள்ளாய் தேவன் செய்த நல்ல விசேஷமான காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விதைக்கப்பட்ட வசனங்களை நூறத்தினை அதை பலன் கொடுக்கத்தக்கதாக கலந்து கொண்ட ஒவ்வொரு குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை நடத்தி கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பன். அனுப்பின காரியமாய் அது வாய்க்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளாக தேவனுடைய வசனம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாலையில் நடக்கப் போகிற அந்த நிறைவு ஆண்டவரே, அந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அதை ஆஸ்வதிங்க. விடநாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, விடநாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நம்முடைய கருத்துக்களாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதிங்க, அரவணைங்க. நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொல்லியிருக்கிறீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே.
ஒவ்வொரு குழந்தைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தையும் மீது உம்முடைய கிருபைகள் பெருகட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவர். வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வீவிச வாலிய பிள்ளைகள் எடுத்து நீ உபயோகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது சபையார் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லுகிறார்கள். மீண்டும் சபையிலே கூடுகிற வரைக்கும் உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று இருக்கிறது. நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய சமூகங்களோடு இருக்கட்டும். மேகஸ்தம்பமாய் கூட இருந்து விலை வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க ஆண்டவர். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.